இந்த விதமாக சித்திரவள்ளியை கொண்டு வந்து திண்டிவனம் சத்திரத்தில் விட்டு சாமிராஜ் என்பவர் வேலைக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரங்கள் முடித்த மணிவண்ணன் என்று சொல்லக்கூடியவர் அந்த திண்டிவனம் சத்திரத்தை பார்க்கிறார். பச்சப்பா, இப்போ அந்த மணிவண்ணன் வரும் காட்சி எப்படி அண்ணம்போல் இங்க வந்து அண்ணம்போல் இங்க வந்து அது பெண்ணே அரடி போல் அம்மாதி சித்திரவள்ளி நாடகம் நடிச்சீங்களா? சித்திரவள்ளி
இருக்குது நீங்க அது இல்லனே. என்ன அது இல்லையா? உங்க சங்கத்துல ரசீது போடுறப்ப சொல்லலாம் இல்லையா? நீங்க என்ன நாடகம்னு? சித்திரவள்ளி தான் போய் அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்க அது இல்லனே. என்ன இந்த பசங்க திடீர்னு கதையை மாத்தி சொல்றாங்க. ஐயோ அப்படின்னா அது வேண்டாம் ஒத்து அது வேண்டாம் ஒத்து. இன்னைக்கு என்ன அருமையான ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருக்கிறாங்க. ஆமா அதுக்கு அப்படியே கூட்டம் பாருங்க எப்படி வந்து அமைஞ்சு அப்படியே பாருங்க நிறைய கூட்டம் வந்து கிடக்குது. அந்த ஆடியன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்காங்க. தயவு செய்து நின்றுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேடைக்கு முன்னால வந்து உட்காருங்க. ரைட் சைடுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் எந்த இடையூறும் இல்லை. நீங்க அப்படியே விடிய வரைக்கும் 6 மணி வரைக்கும் நெல்லுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடியன்ஸ்ல அந்த பக்கம் நிக்கிறாங்க பாருங்க, நீங்க மட்டும் அப்படி அமைதியா போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம வந்து உட்கார்ந்துக்காங்க. ஏன்னா நல்ல நாடகம். இந்த நாடகத்தை நம்பிதான் நாங்க ஒரு கிட்டத்தட்ட கரூர் நடிகர் சங்கத்துல 400 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது எளிய கூத்த கெடுத்து எங்க குடும்பத்துல உழவிக்கிறாதுங்க. ஆமா அதனால சொல்ற யாரு தயவு செய்து முன்னால வந்து அரங்க முன்பாக வந்து அமர வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருப்பவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு செல்வோம். இருப்பினும் பேரம்பு கொண்ட பெரியோர்களே, மதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, காலையில் காடுகின்ற மண்ணை பொண்ணாக்கி மலையில் விழுந்திருப்போம் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, மற்ற பல வட்டார உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர்களே, இவ்வூரை சேர்ந்த கொத்துக்கார நாட்டாமை தர்மகர்த்தா விழாக்கபடி தலைவர்களே, இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே, நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அது பாடுபட்ட அன்பு நெஞ்சங்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே, கலைஞர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரத்திலே, சினிமா கலாரத்திலே, மற்றும் பல ஆடல் பாடல் ஆர்வமுள்ள இளைஞர்களே, கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வந்தனம். எத்தனை இளம் போன போதே தெரியுமா? நீங்க எப்படியா கொப்ப வயசுல ஒரு 50 ஊருக்கு எடுப்பேன். ஐயோ எடுப்பாங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கொப்ப வயசுல நீ ஒரு 50 ஊர் தவம் கட்டுவேன். அது இருந்தா போதும். அதுக்கு மேல அப்புறம் எங்களுக்குள்ள சில கோப்பட்டெல்லாம் இருக்குது. பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆர்வலர் பொதுமக்களுக்கு, ஊத்துக்கரையை சேர்ந்த நண்பர்களுக்கு, அந்த சின்ன பையன், ஏன்னா பையன் சின்ன பையன், அவனுக்கு ஞானம் வந்து இதில் வந்துருச்சு. இதில் வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல வருங்க வேலைங்க. பல பேர்த்துக்கு பல எண்ணங்கள்ல வந்து மூளை வேலை செய்ய. அந்த பையனுக்கு இந்த ஏத்திலேயே வந்து இதில் வந்துருச்சு. ஏன்னா வரணும் ஏதோ அந்த கலை வந்து இதோட அழிஞ்சிடக்கூடாது. கலை உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப நான் நடிக்கிறேன், எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வரணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒருவேளை வரலன்னு அந்த கலை உலகம் என்ன ஆகுறது? இந்த கலை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே கண்ணா இருக்குது. ஏன்னா அந்த கலை உலகம் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த கலைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால வர நடிகர்கள் ரொம்ப வரவே மாட்டேங்கிறாங்க. ஊருக்காரங்க நாடகம் பேசும்போது சொல்லுவாங்க, அவங்களை போடுங்க இவங்கள போடுங்கன்னு. அவங்களெல்லாம் போட்டுருவோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஆமா 2000 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருவாங்களா? என்ன பண்றது? கொடுக்கறதே 30,000 கேட்டா 2 நாடகமானு கேட்கறாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது? 30,000 ரூபாய் கொடுக்க ஒரு நைட்டுன்னு கேட்டா 2 நாடகமானு கேட்கறாங்க. அப்புறம் நாங்க இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதையும் கொஞ்சம் கோபப்பட்டு பண்ண இல்லையா? அதனால சொல்ல வர்ற இப்படி எல்லாம் இளைஞர்களே நீங்களா ஊக்குவிக்க வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும். இன்னும் அந்த கலை உலகம் அழிந்து விடக் கூடாது என்பதற்காண்டியே இந்த கலை உலகத்துக்கு நமது பகுதியிலே நிறைய பேரு நாடகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெகு நாட்களுக்கு பிறகு, நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஆர்வத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கும் என்னை சேர்ந்த நடிகர்களுக்கு நல்லாதரவு கொடுத்து எங்களுடைய நாடகத்தை கண்டுகளிக்க ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு அப்படி இருக்கட்டும். வந்திருக்கிறவர்களுக்கு வழக்கம் சொல்லியாச்சு. நல்ல கூட்டம், நல்ல இடம், நல்ல அமைப்பு. இன்னைக்கு மழையும் வராது, காத்தும் வராது. 5:30 மணி வரைக்கும் நாடகம் நடக்கும். நல்ல நாடகம், கதையுள்ள நாடகம், காமெடியான நாடகம், சோகம் வராது. நீங்க விடிய வரைக்கும் உட்கார்ந்து பார்த்தா போது வயிறு குழுங்க திரிக்கலாம். வயிறு குழுங்க திரிக்கலாம். அப்படிப்பட்ட நாடகம். அதுக்கு அப்படி பாருங்க, மகராட்சிகள் இந்த நேரம் தங்கச்சி மார்கள் அப்படி கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க திருப்பி பாரு சிவா, அங்க பாரு அங்க உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மலை இன்னும் மண்டா கட்டிக்கிட்டு இருக்குது. 100 நாள் வேலைக்கு போன மாதிரியே. நாராயணா நமச்சிவாயா, அட நந்த கோபாலா, அங்க பாரு சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திக்கலாம், சொப்பு போட்டு போக்கலாம். சரி, ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதுன்னு இந்த மண்டா கட்டி இருக்கிற அம்மாளுக்கு இந்த மூக்குல போட்டுக்கிற மூக்குத்தி அப்படி ஜொலிக்குது பாரு. அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது? லைட்டு வெளிச்சத்துக்கு அதுக்கு அப்படி மிடுமிடுன்னு விடுது. ஆமா ராசாத்தி, வண்டியை பூட்டி இருக்குமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நீ வண்டி பூட்டாம என்ன பண்றது? பூட்டியே ஆகணும். ராசாத்தி
எம்பாட்ட கேளாத்தி ஏரோட்டு வேலையில நம்ம ஆறு ரோட்ல விடிய விடிய தேரோட்டோ நடக்கும் அடி எரிக்கிற பக்கம் வாடியல கல்லம்மா கவிக்கிற வேலைதார குற்றமில்லம்மா எரிக்கிற பக்கம் வாடியல கல்லம்மா கவிக்கிற வேலைதார குற்றமில்லம்மா ஜோடி கட்டி மாடி எவ்வளவு ஜோடி கட்டி மாடி புது கட்டி பக்கம் மாடி உனக்கு புதுதா தொடவதாரு கொஞ்சம் அம்மா சொல்லப்படும் புது கட்டி பக்கம் மாடி புதுதா தொடவதாரு கொஞ்சம் அம்மா புதுப்பட்டி பக்கம் பாடிய கல்லம்மா உனக்கு புதுதா கொடலதார கொஞ்சம் சொல்லக்கணும் புதுப்பட்டி பக்கம் பாடிய கல்லம்மா புதுதா கொடலதார கொஞ்சம் குட்ட புள்ள கரிகமாடி போட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமாடி போட்ட புள்ள கண்ணன் குடி வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறம்மா தொட்டானி ராஜா கண்ணே சுத்திரது பத்தானே வாடி போட்டா மச்சா முன்னணியில் கைய வச்சா இளைஞ காட்டோரோ வேறு வந்து இருக்குதாடி அத்தினில் உள்ளே வந்து கால வட்டம் போடாதடி குட்ட புள்ள கரிகமாடி போட்ட புள்ள கண்ணன் குடி வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறம்மா தந்தையிலே தங்கி வந்த
கட்டி பக்கம் வந்த யாரு நம்மை கேட்பாங்க புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கொண்டு வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா கண்ணி பொண்ணு பக்கத்திலே கருக்கமத்தாய காதிலே என்ன நம்ம சொல்லி போட்டா என் மனசை கெடுத்து போட்டா கண்ணி பொண்ணு பக்கத்திலே கருக்கமத்தாய காதிலே என்ன நம்ம சொல்லி போட்டா என் மனசை கெடுத்து போட்டா ஓரம் கொண்டக்காரி கட்டாரி பூச்சேலக்காரி கட்டழகு பொட்டுக்காரி கையெழுத்து கட்டிக்காரி கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுற்றுவாடி அங்கமே உன்னை பார்த்து தவிக்கிறாடி ஏமானது கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுற்றுவாடி அங்கமே உன்னை பார்த்து தவிக்கிறாடி ஏமானது மந்தோப்பு ஓரத்திலே மண்ணி கட்ட வந்த உள்ள கெட்டி மேல கட்டும் வரை கெட்டிருந்தே தவிக்கிறாடி பட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட உள்ள கண்ணன் குளிரி இருந்த செல்லம்மா ஒரு காரியமா ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா தென்னகத்தின் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எனது ரமே திரு பெருமக்களை உங்கள் அத்தனை விரலுக்கும் எங்களது பாசமிகு அன்பு நண்பர் காக்காபடியைச் சேர்ந்த மருதகிட்டை ராமதாஸ் கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் செயலுக்கு வருகிறேன் தாளப்பட்டியைச் சேர்ந்த அன்பரஞ்சம் மோக்கன் அவர்கள் மிருதனிஷ்டை பச்சையப்பன் அவர்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார். ராசா குன்னூரைச் சேர்ந்த ஐயா அவர்கள் பச்சையப்பன் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை கிடைத்திருக்கின்றார்கள். தாளப்பட்டி ராமன் அவர்கள் பச்சையப்பன் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். கொடுக்கறதுக்குள்ள மலர் கொடுத்துருக்கேன்னு கொஞ்ச நேரத்தில் பையன் மாறி அவங்க அப்பனை உட்காருவேன். அவரோடு சலன் குணா அவர்கள் பச்சையப்பன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். அன்பு தாயாருக்கு நன்றி நடுவில் வணக்கம். நன்றி 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 நன்றி. அன்பளிப்பு கொடுத்து இப்படி பெருமை சேருங்க. இந்த பையன் பெரிய ஆள் ஆகிட்டு இந்த பகுதியில பச்சை பை இல்லைன்னா நாடகமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வாங்க. ஐயோ, அப்புறம் அதுக்கு மேல என்னமோ நடக்கட்டு மற்றவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறதில்ல. அப்படி வாருங்கள், உடம்பிடிப்போம், வாழ்க்கையில இடம் பிடிப்போம். சரி, மகராசம் மொக்க வரணும், மண்டி போட்டு திக்க வரணும் அப்படின்னு சொல்லி மகராசெல்லாம் வந்து மலமலன்னு உட்கார்ந்துட்டீங்க. சரி, நாங்களும் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டோம். அப்பனுக்கு வந்துட்டேன். வந்தது வரிசை இல்ல, பாடுறது வரிசை நீங்க உட்கார்ந்து இருக்கிறது மேட்டர் இல்ல. 5:30 மணி வரைக்கும் அப்படியே இருக்கணும். 5:30 மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கு முன்னால யாராலும் எது எழுந்திரிச்சு போனீங்க, உங்களுக்கு முன்னால நான் வீட்டுல இருப்பேன். எதுக்கு நாடகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போறீங்கன்னு நான் கூட வேற வீடு மூந்து எழுப்புவேன். எழுப்பி கொண்டு வந்து மந்தியில உட்கார வைப்பேன். சரி, அப்படி வரல சித்ரா மை திட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு பாக்ஸ கட்டுவேன். இந்த பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அங்க வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் கட்டுவேன். அங்க அடுத்ததுனால தூங்க முடியாது, மந்திக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செஞ்சிருவேன். அப்படி எந்திரிக்கீங்களா தனியா போட்டு எழுப்புவோம். எந்த தண்ணினே? ஓல்டு மங்கா, விஸ்கியா, பிராண்டியா, 18 பக்காடி லெமனா? தம்பி வைத்தி தந்த பேரை சொல்றான். ஏனே இந்த தண்ணி தானே நான் சொல்றது? வந்து பைப்பு தண்ணி. ஓ, பைப்பு தண்ணியா? ஆமா, நான் கூட அந்த தண்ணி நினைச்சேன். ஆறு தண்ணி நினைச்சியா? ஆமா, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் புகை கலகலன்னு எல்லாம் மல்லி பூ மாதிரி எல்லாம் விடிய வரைக்கும் உட்கார வைப்போம். சரி, ஏன்னா இப்படி எல்லாம் உட்கார வச்சாலே ஏன்னா பின்னாடி நிறைய பேர் மேக்கப் பண்ணணும். ஆமாண்ணே, ஊரை சுத்தி கந்து வட்டிக்கு வாங்கி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போன வேலைன்னா 10 பேர் வரிசை அடிப்பாங்க. பெருமாளும் முதல்ல எனக்கு கூட கடைசி ஆளுக்கு தீர்ந்து போயிருமா? ஏன்னா நீங்க
கொடுத்து எங்களை எல்லாம் கௌரவப்படுத்துங்க, எங்களை எல்லாம் வாழ்த்துங்க, நாங்க வாழ்த்தப்படுவோம். தம்பட்டு இன்பம் வையகம் பிறகு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்தால் எங்கள் பகுதியில் இப்படி எல்லாம் நடிகர்கள் இருக்காங்கன்னு நீங்க 10 பேர்த்துக்கு சொன்னாலே எங்களுக்கு அதுவே போதுமானது. அன்பளிப்பெல்லாம் நீங்க கொடுக்கலாங்கிறது இல்ல, எங்கள் பகுதியில இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நடிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னாலே போதுமானது. நீங்க அன்பளிப்பெல்லாம் கொடுக்கலாங்கிறது இல்ல, அதுவே போதுமானது. எங்களுக்கு எல்லாம் லட்சம் கோடி எத்தனையோ வந்து சத்துக்கு சரி, அது ஒரு ஊர் அப்படி இருக்கட்டு. இப்ப நம்ம நடைமுறைக்கு போவோமா? நிலைகள் மாறி போச்சு. எப்படிங்க நிலைகள் மாறி போச்சு? எப்படி இருக்காங்க? எப்படிங்க? ஏன்னா ரோட்டு பகுதியில அங்கங்கே பார்த்தோம்னா ஒரு சில ஊர்ல வந்து இந்த இடையூறு இல்லாம மேடை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கரெக்டா அந்த மெயின் ரோட்லயே போட்டிருக்காங்க மேடை. அதனால சொல்றேன், ஆடியன்ஸ்ல உள்ளவங்க சர்வ சாப்பிடுறதே நின்னுக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தர் சைக்கிள்ல வேகம் வந்து ஒரு பெரியவர் மேல டம்முன்னு இடிச்சு அந்த பெரியவர் கீழே விழுந்துட்டார். அவர் பெரியவர் கீழே வந்து எந்திரிச்சு பார்த்திருக்காப்ல. சைக்கிள் இடிச்சால எந்திரிச்சு அப்படி முறைச்சு பார்த்திருக்காப்ல. இந்த சைக்கிள்ல வந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல, என்னன்னு பெரியவரே உங்களுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லி அந்த இடிச்ச மனுஷன் இந்த பெரியவரை வாழ்த்திருக்காரு. சரி, ஏண்டா என்னை இடிச்சு விட்டு நீ 100 ஆயுசுன்னு வாழ்த்துறியா அப்படின்னு இவரு திட்டிருக்காரு பெரியவரு. சரி, அதுக்கு இந்த சைக்கிள்ல வந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரியில வந்தேன். சரி, அப்ப வந்து இடித்திருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்ன இருக்கு? இப்ப நான் சைக்கிள்ல வந்திருக்கேன், நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு 100 ஆயுசு சரி அப்படி சொல்லி வாழ்த்திருக்காரு. அதனால ஆடியன்ஸ் உள்ளவங்க சர்வ சாக்கிரதையா இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா ரோடு மெயின் ரோடு, அதனால சரி அது ஒரு அப்படி இருக்க. சரி, இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஏன்னா நிலை மாறி போச்சு, காலங்கள் முன்னேற்றமான காலமாச்சுன்னு சொன்ன பாருங்க. ஆமா, அதுல ஒரு பிரச்சனை சொல்லுது. எப்படிங்க? காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சுன்னு சொல்லி என்ன கால சாப்பாடு கன்னியாகுமரி, சரி மதிய சாப்பாடு மகாராஷ்டிரா, இரவு சாப்பாடு இங்கிலாந்து நாடு. அது எப்படிங்க? அந்த அளவுக்கு காலம் துரிதமா போயிட்டு இருக்குது. சரி, எப்படின்னு கேளுங்க. எப்படிங்க? இப்படி துரிதமா போறதுக்கு செல்போன் வந்துருச்சு. செல்போனா? போன மாசம் ஒரு பக்கத்துல செல்போனை பத்தி பேசித ஒருத்தர் பெரிய மேட்டருக்கே வந்துட்டாரு. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவளுக்கால தாளப்பட்டியல அவளெல்லாம் திருத்த முடியாது. ஆமா, அவளை திருத்த முடியாது. ஒரு சிலது அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடணும். நடிகனுக்கு பாமாலை உண்டு, மிதியடியும் உண்டு. சரி, அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கல்ல, அது ஒரு முறை அப்படி இருக்கட்டு. அப்படி இந்த செல்போன் வந்தது நாடு கட்டுது, டிவி வந்தது வீடு கட்டுது. ஆரோடு பகுதியில் விவசாய பகுதி. சரி, நம்ம ஆரோடு தாளப்பட்டி நமது இப்படி நம்ம கிராமங்கள் இருக்குது பாருங்க. நம்ம கரூர் மொத்தத்துக்கு கரூர் மாவட்டம்னு வச்சுக்கலாம். சரி, இந்த கரூர் மாவட்டம் மாதிரி விவசாய பகுதி இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நிறைய பேர் உருவாவுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம கரூர் மாவட்டம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விவசாயத்தை நிறைய முதலிடம் கொடுக்குது, முன்னிடம் கொடுக்குது. அதுலயும் குறிப்பா நம்ம வெஞ்சமாமல்லூர், ஆரோடு, கொடையூர் இப்படிப்பட்ட பகுதிக்கு தான் விவசாயத்துக்கு முன்னுரிமை தருது. சரி, செல்போன் வாங்கி கொடுத்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட படிப்பே நமக்கு தேவையில்லை. நிப்பாட்டுங்க. சரி, ஆடு மாடு வாங்கி கொடுக்க மேய்க்கிட்டு, ஆடு மாடா செம்பிளி ஆடு வாங்கி கொடுக்க மேய்க்கிட்டு, ஆமா இப்படிப்பட்ட விவசாய வேலையை பார்க்கிட்டு. சரி, ஆனா 100 நாள் வேலைக்கு விடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு மாடு மேய்ச்சவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. சரி, ஏன்னா மாடு வெட்டின்னு சொல்லக்கூடியவன் சாதாரண ஆள் கிடையாது. மகாவிஷ்ணு மாடு மேய்ச்சிருக்காரு. அந்த இம்பெருமான் ஏழுமலையான் வெங்கட்ராமன் இருக்கார் பாரு, அவருக்கு மாடோட்டின்னு தான் முதல் பேர். சரி, அதுக்கு பின்னாடிதான் வெங்கட்ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், நந்தநந்தனன், மதுசூதனன், பத்மநாபன், விஷ்ணுகேசன் அப்படின்னு வந்த பேரெல்லாம் பின்னாடி. அந்த மகாவிஷ்ணுக்கு வந்து மாடோட்டி, அவர் மாடு மேய்ச்சிருக்கிறார். மாடு மேய்ச்சி அவருடைய வரலாறு பேசுதா இல்லையா? அதனால ஆடு மாடு வாங்கி கொடுக்க மேய்க்கிட்ட. மருதாயி மணிகண்டன் சுகன் அவர்கள் அன்பை பொறுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். அன்பு இதயத்துக்கு கலைக்குழுமி சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். அன்பு வணக்கம். அப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துறாரு. இது முத கட்டளை. சரி, இரண்டாவது முக்கிய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க தாய்மார்கள் ஆடியன்ஸ்ல, தயவு செய்து 100 நாள் வேலைக்கு போயிடாதீங்க. 100 நாள் வேலைக்கா? 100 நாள் வேலைக்கு போகாதீங்க. விவசாயம் கட்டு போயிடும். ஆனா கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலையா இருந்தா பரவாயில்ல. சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போய் மண்ணாளி விட்டுறாங்க தம்பி. அப்புறம் நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, நோக்கிக்கோங்க. போயிட்டு இருந்தா விவசாயம் எப்படி விளையும்? சரி, விவசாயம் எப்படி இப்போ விவசாயம் விளையுது, அரிசி பருப்பு வருது, கம்பு, சோளம், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் மிளகாய் எல்லாம் விளையுது. அதனை சமைச்சு சாப்பிடுறோம். சரி, ஒரு வேளை விவசாயத்துக்கு ஆள் இல்லாம விவசாயம் பண்ண முடியலன்னா என்ன சாப்பிடுவீங்க?
மாத்திரை. அது நம்ம நாட்டு மாத்திரை கிடைக்காது. அப்புறம் அந்நிய நாட்டு மாத்திரை, வெளிநாட்டு மாத்திரை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு காலை மாலை இரவு தேசிய கீதா நாளே கோயிந்தா தப்பு மேல குச்சி தண்ணி தண்ணி கட்டி ஊர் மேல ஆளு விட வேண்டியதான். இந்த பிரச்சனை இப்படி போக சரி. இன்னொரு மூணாவது ஒரு பிரச்சனை, முக்கிய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அதைத்தான் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்க முடியல. விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிறீங்க, விவசாய நிலத்தை விற்காதீங்க. சரி. ஏன்னா விவசாய வேலைக்கு ஆளு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவரை போட்டே லாபம் இல்லை, தவற போட்டே லாபம் இல்லை. அவன் நிலத்தை பிளாட் போட்டு நல்ல லாபம் அப்படின்னு பிளாட் போட்டு நிலத்தை விவசாய நிலத்தை வித்தீங்க. சத்தியமா முனியப்ப மேல ஆடிட்டு சொல்றேன், நம்ம செத்தா அடக்கம் பண்றதுக்கு 6 அடி இடங்கோடு எல்லாம் போயிடும். ஆள் குழாய் கிணறு மாதிரி 20 அடிக்கு தோண்டி அப்படியே நிப்பாட்ட வேண்டியதான், வேற வழியே கிடையாது. விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க ராஜாக்கள். விவசாயம் என்ன பண்ணுவீங்க? விவசாய வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க. சரி, இது ஒரு முறை இப்படி இருக்க. தாய்மார்கள் அந்த காலத்துல 12 குழந்தைகளை பெற்றாங்க, களப்பிள்ளைகளை பெற்றாங்க. சரி. இப்ப ஒத்த குழந்தைங்க வைக்கலாம கோயில் கோயிலா போய் பிரார்த்தனை வைக்கலாம். தாய்மார்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன், அது ஒத்த குழந்தையா இருந்தாலும் சரி, 10 குழந்தையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சுத்தி வளர்த்து ஆளாக்கிக்கங்க. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, அந்த காலத்துல களப்பிள்ளைகளை பெற்றாங்க. இப்ப ஒரு குழந்தைய வந்து முழுதாம இருந்தாலும் தாய்மார்கள் என்ன பண்றாங்க, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பாக்குறாங்க. ஆனா பெண்ணான்னு சொல்லி, அது ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா, நீங்க அப்படி பெண் குழந்தைன்னு சொல்லி இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கருவிலேயே அழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் குழந்தை கருவா அழைச்சவங்க தாய்மார்களுக்கு என்ன நோய் வருது தெரியுமா? 40 வயசுக்கு மேல வந்து அவங்களுக்கு வேற நோய் வருதான். என்ன நோய்? அதை நான் வெளியே சொல்ல முடியாது. சரி, அப்புறமா உள்ள வர எனக்கு சொல்லுங்க. அதான் சொல்றேன், நோய் வருதா. இது நான் சொல்லல, ஆராய்ச்சிகள் சொல்லுது. சரி, அமெரிக்கா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால சொல்ற குழந்தைகளை எந்த குழந்தையா இருந்தாலும் பெற்று, என்ன ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தை என்ன, ஆண் குழந்தை தான் சொல்லி, ஆண் குழந்தை என்னது, ஆண் குழந்தை கல்யாணம் பண்ணி அம்மா அப்பா கொண்டு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு இவங்க வேற வேலையை பாக்குறாங்க, அம்மா அப்பாவை கவனிக்கிறாங்க. அப்புறம் பெண் குழந்தையா இருந்தா அதுக்கு கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை மதிக்குது. சரி, அது பெண்ணா இருந்தா சரி, ஆணா இருந்தா சரி பாச்சுக்கா. சரி, இது ஒரு முறை இப்படி இருக்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டும், யானைக்கு மடை திறக்கும் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். அண்ணே புல்லா பசுமை புல்லப்பா, அந்த புல்லாது கிள்ளாம ஒழிக்காது அப்படின்னு. ஏன்னா என்னைக்குமே ஒரு நடிகை மேடை ஏறிட்டா தான் தான் பெரிய ஆளு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, என்ன மாதிரி எத்தனை நடிகர்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் ஏமாத்திரம். ஆமா, அதுக்காக என்னுடைய அனுபவத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க, எனக்கே தெரியாமதான் உங்ககிட்ட சொல்றேன். தெரிஞ்சா சொல்லுங்க, நானு அடுத்த மேடையில போய் இதுதான் விளக்கம் நான் சொல்லிக்கிறேன். சரி, வேலண்ணே சிவா பச்சைப்ப சின்ன பையன் உள்பட ஆடித்தர் உள்பட சொல்றேன். சரி, போன வருஷம் பங்குனி மாசம் ஐயூர் பக்கம் நாடகத்துக்கு போன நாங்க நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து எரியோட்டு பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கணும். அந்த 3 பேர் யார் யாருன்னு? 3 பேர், நானு, நாகராசு, அந்த வெட்டு வெட்டு வெட்டு. சரி, வெட்டுனா கடவுளுக்கார பையன். நான் வந்து நாடகம் வந்து இங்கே ஆல்ட்டு போட்டேன். சரி, 3 பேரும் போய் எரியோட்டில் நின்னோம். வேடத்தூர்ந்து வர்ற பஸ் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. சரி, பஸ் வர வரைக்கும் என்ன பண்ணலாம், டீ காபி சாப்பிடலாம்னா நைட்ல ஊர்ல நிறைய தராங்களே. ஆமா, இது வேண்டாம். சரி, ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னா கடலைப்பொரி வாங்கிட்டு வாங்க, சாரியத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். சரி, ஏன்னா இப்பவும் பாருங்க கடலைப்பொரி சாப்பிட்டு சாரியர் நல்லா பேசுனேன் அப்படின்னு சொல்லி நாங்க 3 பேர் ஆளுக்கு 20 ரூபாய் காசு சேர்த்து, சரி, ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் கிட்ட 60 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பக்கம் பொறி வாங்கிட்டு வாடா தம்பின்னு அனுப்பணும். அந்த பையன் போய் ஒரு பக்கம் பொரிய வாங்கினா பொரிய 55 ரூபாய் தான். சரி, மிச்சம் 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான். 60 ரூபாய் கொடுத்தீங்க, பொரிய 55 ரூபாய் தான். சரி, 5 ரூபாய் காசை எங்க கிட்ட கொடுத்தான். 5 ரூபாய் வாங்கி நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு ரூபாய் எடுத்துக்கிட்டோம். சரி, ஒவ்வொரு ரூபாய் எடுத்துக்கிட்டோம். மிச்ச 2 ரூபாய் இருந்துச்சு. ஆமா, அந்த பையன் 2 ரூபாய் டிப்ஸா கொடுத்துட்டோம். டிப்ஸா கொடுத்துட்டு அங்க போய் வாங்கிட்டு வந்துருக்கியா? ஆமா, 2 ரூபாய் வச்சுக்காடு ஏதாவது முட்டாய் கிட்டாய் வாங்கிட்டாலும் கொடுத்துட்டோம். சரி, 20 ரூபாய் கொடுத்ததுல ஒவ்வொரு ரூபாய் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு கணக்கு? 19 ரூபா. 3 19 எவ்வளவு? 57. 3 10 30 27 57. டிப்ஸ் 2. சரி, 59. 1 ரூபாய் காசு குறையுது. ஓஹோ, இவ்வளவுதான் பிரச்சனையே. நீங்களும் முயற்சி தெரியாம தான் உங்ககிட்ட சொல்றேன், தெரியலன்னா இன்னொருக்கா கூட சொல்றேன்.
கொடுத்தது 60, சரி ஒரு 55, ஆ, 5ல ஆள் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம். சரி. மித்த 2 டிப்ஸா கொடுத்துட்டோம். மிக்க 2 ரூபாய் டிப்ஸா கொடுத்துட்டோம். ஆ, 20 கொடுத்ததுல 1 ரூபாய் எடுத்துக்கிட்டோம். 19 தான். சரி 3 19 57, ஆ, டிப்ஸ் 2 59, சரி 1 ரூபா கணக்கு குறையுது. அது எங்க முயற்சி பண்ணி பாருங்க. சரி இப்படி